இயேசு நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் உள்ள ஆராதனைக்காக நாம் அனைவரும் ஜெபமும் ஸ்தோத்திரங்களாலே துதிக்கிறோம். அன்றே பலமான சூழ்நிலையில் கூட ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க இந்த சூழ்நிலை இல்லாவிட்டால் நான் இருக்கின்றதான இடங்களிலிருந்து அன்றுவரே இந்த ஆராய நிகழ்ச்சிகளை அன்றுவரே காண அதை கலந்து கொள்ள தத்தை கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமும் மையப்படும்படியாய் துடிக்கிறோம். இந்த அளவாக பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர் தொடர்ந்து பெரியாங்க செய்திருந்தோம். தேசத்திலும் உலக அளவில் உள்ளதான எல்லா இக்கட்டிற்கான பிரச்சனையாகிய இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஜனங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உடைய கண்களில் எங்கள் தைரியம் கத்த தம்முடைய அனுகூலமான ஆண்டவரே சூழ்நிலையை கத்த எனக்கு அனுப்பி உதவி செய்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிகளை கத்தர் ஆசிரியத்தை செய்கிறோம். கத்தராய் இயேசுவின் பெயரப்பட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவருக்கு தெரிந்தவர்களாகிய உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழ்வையான அந்த பாடலில் சில பாராட்டும் படிப்போம். உன்னாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டான அமுதென்பேன் உன் நாமம் என்ன என்னே. பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டான அமுதென்பேன் உன் நாமம் என்ன என்னே. மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நிறைவென்பேன் உன் நாமம் என்ன என்பே. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா. இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா. இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. ஆளுடைய மேலான நாமம் மகிழ்வதாக. இந்த வேளையில் கூட 18ஆம் சங்கீதத்தில் 28-35 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். சங்கீதம் 18-28-35 வரைக்கும் உள்ள வசனங்கள். தேவீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் வில்லை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை காணுவேன்.
தேவனுடைய வழிமுத்துவமானது. கர்த்தருடைய வசனம் புறப்படப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தாய் இடைக்கட்டி என் வழியை சேர்த்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மானுடைய கால்கள் போல் ஆக்கி என்னுடைய உயர்தளங்களில் என்னை நிறுத்துகிறார். பெண்களும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை இழுத்து பழக்குகிறார். உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்கிறது. உங்களுடைய காரியம் என்னை பெரியவனாகும். கருணாவுடைய இந்த 18 சங்கீதத்தில் 28 வரைக்கும் வசனங்களை வாசி கேட்டோம். இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவரீர் என் விளக்கை ஏற்றி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுகிறவர். அவர் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர். நம்மை அவருடைய பலத்தால் இடை கட்டுகிறார். நம்மை உயர்ந்த ஸ்தலத்திலே நிறுத்துகிறார். தாவீது சொல்லும்போது தேவனாலே என்று அவர் சொல்கிறார். தேவனாலே மதுரை தாண்டுவேன். என் தேவனாலே, ஆண்டுடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய பலத்தினாலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். விளக்கை ஏற்றுகிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். என்னை அவருடைய பலத்தினால் இடை கட்டுகிறார். உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். விசேஷமாக 35 வசனத்தில் பார்க்கும்போது உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அருமையாகவே பூமிக்குரிய வாழ்க்கையிலே பல பாடுகள் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் கூட நமது அருமை ஆண்டவர் நம்முடைய வாக்கிலே சொல்லும்போது அவரது வலதுகரம் நம்மை தாங்குகிறது. இப்பூமியிலே நாம் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம். அநேகர் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, நம்ம தாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் கூட யாரால் தாங்கினாலும் தாங்காவிட்டாலும், உதவினாலும் உதவி செய்யாவிட்டாலும் ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் நித்திரை செய்தேன், படுத்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 63 சங்கீதத்திலே பார்க்கும்போது வறண்டது, விடாய்த்தது, தண்ணீர்மான நிலம். ஆனாலும் அப்பேற்பட்டதான அந்த வறட்சியான சூழ்நிலை கூட அந்த வாழ்க்கையிலே பலமான இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும்போது அந்த 63 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வாழ்கிறோம் என்னை தாங்குகிறது. அருமையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாங்குகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவர் அருமையான ஆண்டவர் மாற்றமே. ஏசாயா 41:10 வாசிக்கும் போது நான் உன்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வழக்கத்தினாலே உன்னை தாங்குவேன். அருமை ஆண்டவர் அவர் நம்மை தாங்கிறதான தேவன். வழக்கத்தினாலே உன்னை தாங்குவேன் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தாய் தட்டுத்தில் நம்ம உட்பட்டது முதல் அது முதலும் சில அருமை ஆண்டு யாரா நம்மை அவர் தாங்குகிறார். ஏசாயாவை வாசிக்கும் போது ஏசாயா அங்கே 46:3 வாசிக்கும் போது இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏற்றி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் ஏற்றுவேன், நான் சோர்வேன், தப்பிப்பேன். அருமையான தேவஜனமே, ஏசப்பா ஒருவரே நம்மை தாங்குகிறவர். அவர் ஒருவரே நம்ம வாழ்க்கையில மகிமையான காரியம் செய்கிறவர். அருமையான ஆண்டவர் இயேசுவை அதிகமாக நம்ம நேசிப்போம். சங்கீதத்தில் பார்க்கும்போது என் தேவனாலே அருமை ஆண்டவரால் தான் நமக்கு
எல்லா சகாயமும் நன்மையும் ஒத்தாசையும் எல்லாம் உண்டு. அவர் ஒருவரே நம்மை தாங்கி நடத்துவதான தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமாக. இப்போது கூட நமக்கு தெரிந்த பாடல் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் எங்களான பாடலில் ஒரு பாடா படிப்போம். தேவன் அடைக்கலமே ஒரு கொள்ளா உன்னை சேருமோ ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட யாருக்கிய மன்னாவாக ஆத்ம ஆதாரமாக பிரசங்கின் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 6:12. நிழலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? அறியாமே இங்கே வாசிக்கும் போது நிழல் போன்ற மாயான ஜீவகாலம் என்று வாசிக்கிறோம். என் நாட்கள் சாய்ந்து போற நிழலை போல இருக்கிறது. அடுத்து வாசிக்கிறோம், நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? தோன்றி தோன்றாம்புற புகையம் போல இருக்கிறது. சாலமோன் ராஜா தேவனை திரும்பி விசேஷ ஞானத்தை பெற்ற மனுஷன். அவர் வாழ்க்கையிலே அனுபவிக்காத ஒரு காரியம் கிடையாது. ஒன்று வெள்ளியோ மற்ற ஐஸ்வர்யம் எந்த குறைவும் கிடையாது. அவர் சொல்லும்போது மாயை மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மனுஷன் வேஷமாக இருக்கிறான், விருதமாக சஞ்சலப்படுகிறான், ஆசை சேர்க்கிறான். யார் அதை வாய்ப்புவான் என்று அறியான். அப்படியானால் அருமையாகவே இந்த ஜீவன் இந்த வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நிழல் போன்ற மாயான காரியங்கள். ஆனால் இப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கையிலே நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? நன்மையான காரியம் எது? நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? அப்படியா இந்த வாழ்க்கையில மாயான வாழ்க்கை, கேசமான வாழ்க்கை, சாய்ந்து ஒரு நிலவுப்பான வாழ்க்கை, இது நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? அப்படின்னா இது நன்மை என்ன என்று சொல்லி அறிந்தவன் யார்? தொடர்ந்து வசனத்திலே பார்க்கும்போது
நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உருவம் இன்னது என்று அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்கள்? மண்ணான மனுஷர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள். உலகத்திலே மனுஷன் தன்னை பற்றி அப்படி இப்படி எல்லாம் நினைத்து பெருமிதமாக நினைத்தாலும் கூட அவன் மண்ணுக்கு ஒப்பானவன். அவனிலே மேன்மை பார்த்து ஒன்றும் கிடையாது. வசனத்திலே வாசிக்கும் போது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். இன்னதென்று அறிந்திருக்கிறார். இந்த ஜீவனிலே நன்மை என்னதென்று நம்ம அதை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில் எது நன்மை என்று அறியாமலே அடையிருக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய உருவம் என்ன இன்னதென்று அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இனி நடக்க போதான காரியங்கள் என்ன ஏது என்று இன்னைக்கு அநேகருக்கு தெரியவில்லை. இதே பிரசங்கி 10-14 வாசிக்கும் போது நடக்க போகிறது இன்னதென்று மனுஷன் அறியான். இனி என்ன சம்பவிக்க போகுது, இனி என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சவுளை பார்க்கிறோம். சவுளும் அவனுடைய வேலைக்காரன் கூட காணாமல் போன கலையை தேடி அவருக்கு போனார்கள். அவருடைய என்ன யோசனை போறா அந்த காணாமல் போன கதையை பற்றி இருந்தது. ஆனால் அந்த சவுல் கலையை தேடி போன அவன் திரும்ப இஸ்ரவேலிலே ராஜாவாக ஆவான் என்பது அவனுக்கு தெரியாது. இந்த காரியம் நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது. யாக்கோபுடைய பிள்ளைகள் யோசேப்பு பார்த்தீங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்காக அவனை அடிமையாக இஸ்மவேலை விட்டு போட்டார்கள். ஆனால் இந்த யோசேப்பு எகிப்திலே போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் மேன்மையாக இருப்பான். அவனுக்கு முன்பாக இந்த யாக்கோபு இந்த சகோதரர்கள்லாம் அங்கே போய் அவனுக்கு கைகிட்டிருப்பார்கள் என்று அவளுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குது, என்ன சம்பவிக்கிறது நமக்கு தெரியாது. இந்த சகோதரர்கள்லாம் யோசேப்பு முன்பாக போய் கைகிட்டிருப்பார்கள் என்று அவளுக்கு தெரியாது. தாவீது கூட தன் சகோதரரை விசாரிக்கும்படியாக புத்தகத்துக்கு போனான். அவள் வேண்டியதான சில தின்பண்டங்களை எடுத்துட்டு போனான். ஆனால் அங்கே போன அவன் கோடியாரோடு யுத்தம் செய்து அதை ஜெயிப்பான் என்று திரும்ப அவன் வாழ்க்கையில உயர்வை பெறுவான் என்று அவளுக்கு தெரியாது. நடக்கிறதான காரியங்கள் நமக்கு தெரியாது. பெல்ஷத்சார் ராஜாவும் கூட அவன் அரண்மனையில இருந்து நான் கட்டுக்கான மகா பாகுன்னு சொல்லி கௌரவமாக இருந்து மேன்மை பாட்டும் போது அவனுக்கு தெரியாது. அடுத்து அது தள்ளப்பட்டு மாட்டை போல பிள்ளையை தின்பேன் என்று அவனுக்கு தெரியாது. அவருடைய மகனாகிய பெல்ஷத்சாரை பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அவர் தானும் மனைவிகள் வைப்பாட்டுமாக குடித்து வெறித்து அவர் அப்படியே ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் நினைத்தான் இப்படி சந்தோஷமாக இருக்கும் நினைத்தான். ஆனால் அந்த ராத்திரியிலே கூட நீ திராட்சையில் இருக்க பட்டு குறைய காணப்படுவாய், ஒரு ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிட்டுன்னு சொல்லி அவளுக்கு அந்த ராஜ்யிலே முடிவு வரும் என்று அவளுக்கு தெரியாது. அருமையாவிலே இந்த ஜீவனிலே நன்மை இன்னதென்று நாம் அறிய வேண்டும். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிய வேண்டும். நடக்க போவது இன்னதென்று நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமாக நம்ம தேசத்தில் எல்லா இடங்களும் கலக்கமும் வேலையும் பயமும் திகிர்மா இருக்கிறதான இந்த கொரோனா தொற்றுநோய் இதாக எத்தனையோ பேருக்கு பாதிப்பு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமாகிய நாமும் கூட ஆண்டவர் இதில் எல்லாவற்றிலிருந்து பாதுகாத்து ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 2019 வருஷத்திலேயோ 2020 ஜனவரியிலோ இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வரும். நமக்கு ஆராதனை கூட்டங்கள் எல்லாம் முடங்கும். எப்படி ஒரு சரிவர செயல்பட முடியாது எல்லாமே என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. நடக்க போவதான காரியங்கள் என்ன ஏதென்று தெரியாது. அப்படியானால்
அப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கையிலே நன்மை இன்னதென்று அறிய வேண்டும். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நடக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. மீகாத புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நம்ம 8ஆம் வசனம் வாசிக்கும் போது மீகா 6:8 வாசிக்கிறோம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். அப்படின்னா இந்த ஜீவனிலே இந்த வாழ்க்கையிலே நன்மை இன்னதென்று அருமை ஆண்டவர் இரட்சகர் தெய்வம் நமக்கு அதை அறிவித்திருக்கிறார். இங்கே வாசிக்கும் போது மீகா 6:8 வாசிக்கும் போது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவன் முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் வீட்டில் கேட்கிறார். அப்படியானால் நன்மை இன்னதென்று அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஏசியாவிலிருந்து சகரியா வரைக்கும் இந்த திருக்கிருஷ்ண புத்தகத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் புறாமே தேவ ஜனங்கள், அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீகா 6 அதிகாரத்தில் கூட ஆரம்பத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஜனங்களோடு அவருக்கு வழக்கிருக்கிறது, ஜனத்தோடு வழக்கிருக்கிறது. ஏன் சொன்னால் ஜனங்கள் வாழ்க்கையில ஏசியாவுக்கு சகரியாவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மாத பிறப்பை அனுசரிக்கிறார்கள், ஓய்வு நாளை ஆசிரிக்கிறார்கள், பண்டிகையை ஆசிரிக்கிறார்கள், எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையிலே சரியான மனம் திரும்புவது கிடையாது. ஏசியால வாசிக்கிறோம், மனம் பொருந்தி செவியுங்கள், அப்போது தேசத்தின் நன்மையை சொல்லுங்கள். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் செய்ய வேண்டியதான காரியம் எது? நன்மையான காரியம் சொன்னால் மனம் திரும்புவதான காரியங்கள். வாழ்க்கையிலே மனம் திரும்பாமல் இருந்தால் நாம் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது. எசேக்கியேல் 33:14 வசனம் வாசிக்கும் போது அவன் பாவத்தை விட்டு திரும்பி அவன் நீதி நியாயத்தை செய்ய வேண்டும். அப்படியானால் நன்மை என்ன சொன்னால் நம்மை உண்டாக்கின தெய்வம், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை நித்தம் நடத்தி நம்ம தாங்கி நடத்துகிற தாப்பன், அந்த தெய்வத்துக்கு நேராக நம்ம திரும்ப வேண்டும். உலகம் கைவிடும், மனுஷர்கள் கைவிடுவார்கள். பாவத்தின் சம்பளமாக பாவத்தின் ஆத்மா சாகுலே சாதாரணே அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் பொதுவாக நம்ம ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆயுதம் செய்கிறார்கள், பொருள் செய்கிறார்கள், அங்கே பலமான பணிகள் செய்கிறார்கள். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான பணிகள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது பழி அல்ல இலக்கத்தையே நான் விடுகிறேன், தகவ பழி அல்ல நீங்கள் தெய்வத்தை அறிகிற அறிவை நான் விரும்புகிறேன். அப்படியானால் ஆண்டவர் விரும்பி எதிர்பார்க்கிற காரியம் கொள்ளாதவர்கள் அக்கிரமங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு மேலாக மனம் திரும்பி அதை வசனமாகிய கற்பனையால் கீழ்ப்படிந்து வாசிக்கும் போது அங்கே நீதி நியாயத்தை செய்து மனத்தாழ்மையாய் ஆண்டவருக்கு நேராக திரும்பி அவருடைய பிள்ளையாய் அவர் பயந்து அவர் வழியிலே நடத்துவதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள். அது முன்பாக மனத்தாழ்மையாக நடக்கிற காரியங்கள். இந்த நிழலை போன்ற மாயான இந்த வாழ்க்கையிலே நன்மை என்று அறிந்தவன் யார்? நம்மை உருவமிருந்து அவர் அறிந்திருக்கிறார். நடக்க போவதிலிருந்து மனுஷன் அறியார். ஆனால் மனுஷனே நன்மையிலிருந்து அவர்களுக்கு அறிந்திருக்கிறார். எது நன்மை சொன்னால் ஜீவனுள்ள தெய்வமாகிய அவருக்கு நேராக மனம் திரும்பி அவருக்கு திரும்பி அறிக்கை செய்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை. அதை வசனங்கள், அதை வாக்குறுதிகள், கற்பனைகள் என்ன செய்யக்கூடும் அது எல்லாம் அதுபடி நடக்க வேண்டும். இங்கே வாசல் மனத்தாழ்மை சொல்கிறது. ஆண்டவர் சாந்தமும்
மனத்தாழ்மை உள்ளதான தெய்வம். நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மனத்தாழ்மையான காரியம், மனத்தாழ்மையிலும் தரமடைவான் என்று வாசிக்கிறோம். விதமாக இந்த ஜீவன் வாழ்க்கையை புரிந்து நம்ம வாழ வேண்டும். வாசிக்கும் போது ஏனத்தை பற்றி வாசிக்கிறோம், நோவாவை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் ஏனத்து தேவனோடு சஞ்சரித்தான் வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான். ஆனால் ஆங்கிலத்தை வாசிக்கும் போது அவர்கள் தேவனோடு நடந்து கொண்டார்கள். நோவா வாக்கு பாடத்தை வாசிக்கிறோம். அப்படின்னா நீங்கள் நான் கூட கடைசி நாட்களிலே அவருக்கு நன்மையான காரியம் இதுதான் என்று அறிந்து தேவர்களாக திரும்பி அவருக்கு பிரியமான வழி நடந்து அவரோடு சஞ்சரித்த ஆண்டவர் உதவி செய்வதாக நாம் ஸ்தோத்திரிக்கிறதற்காகவே துதிக்கிறையா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாயை எழுந்து போனதான் இந்த ஜீவனிலே நன்மையிலிருந்து அறிந்தவன் யார் என்று வாசிக்கிறோம். நம்மை ஒருவரிடமிருந்து அவர் அறிவார். நடக்க போயிருந்திருந்து இவருக்கு தெரியாத ஆண்டு. ஆனால் இப்படிப்பட்ட மாயான இந்த வேதனான வாழ்க்கையில தேவனே, நாங்கள் ஐயா ஈஸ்வரவழியாக நன்மையிலிருந்து அவர் எனக்கு அறிவித்திருக்கிறார். உமக்கு நேராக மனது தந்துவிட்டார். கலாச்சாரம் பாரம்பரியம் அல்லாதவரே, உமக்கு நேராக பாவமானவாழ்ந்து விட்டு அதுவே வசம் செலுத்தபடியாய் அந்த நீதி நியாயமான வாழ்க்கை வாழ்ந்து மூன்று சஞ்சரித்த அதுவே கண்காணிப்பு உதவி செய்யும்படியாக விரிவமாக அந்த வசனத்திற்கு எல்லாம் பலப்படுத்தும். குடும்பங்களை ஆசிரியையா வருகை சாய்மாப்பா வரிகாய் அடியார ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அதுவே ஸ்தோத்ரமையா எல்லாரையும் கண்டு ஆசிரியராக எல்லா பொருளாக்கு தீங்குகளிலிருந்து விலக்கி காக்கும்படியாக ஸ்தோத்ரம். எதிர்பார்ப்பு மேலாக அல்லது பெரியாரை செய்திருக்கிறோம். ஆட்சி படைக்கிறான அவை காத்திருந்து ஜனங்களுக்கு வந்து நான் என்றைக்கும் போல காரியங்கள் செய்யும்படியாய் என் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் சமாளித்தார். ஏசப்பா இறக்க செய்யும்படியாக எல்லா தமிழ் கத்தர் ஆசிரியர் வரைக்கும் அங்கே ஆயத்தப்படும் சர்வமான துதி தனம் மயங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆசிரியர் கத்தராய் இயேசு நேரப்பட நாமத்தில் வேண்டிப்படுகிறோம். ஆமென். என் ஆத்மாவே கத்தரிக்கிறோம், என் குருமே பசாமிக்கிறோம், என் ஆத்மாவே கத்தரிக்கிறோம், அவர் செய்த சர்வபலனாக. ஆமென். இந்த கத்தராய் இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தும் பாதுகாவலும் தராமல் அனைவருங்க விருப்பமாக செய்திகள் எல்லாரும் அவர் வருவதும் ஆசீர்வாதம் அதிகமாக